நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி தொம்யாம் பிரியாணி செய்ய போகிறோம். தொம்யாம் வந்து தாய்லாந்தில் பிரபலியமானதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பிரியாணி இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப பிரபலியமானது. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு புது வகையான பிரியாணி செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நம்ம எப்பவும் எண்ணெய், நெய்ய, இஞ்சி, பூண்டு, மசாலா எல்லாம் போட்டு செய்கிறோமா, இதில் வந்து மசாலா எதுவுமே இருக்காது. நம்ம பல விதமான பிரியாணி பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எல்லா பிரியாணிலையும் பயன்படுத்துறது வந்து மசாலாக்கள் வந்து எல்லாமே ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் புதுமையாக சரி தாய்லாந்து இன்க்ரீடியன்ஸை வச்சு பிரியாணி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தப்ப தொம்யாம் பிரியாணி செய்யலாமே அப்படின்னு யோசித்து செஞ்சு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அதனால் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு இன்றைக்கி நாங்கள் எங்களோட நம்ம ஸ்டைல் சேனலில் ஷேர் பண்ணுறோம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தொம்யாம் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். கோழியை தோல் எடுத்துட்டு துண்டு போட்டு வினிகர், உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிராய்ப்புல் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு சித்திரத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பச்சை மஞ்சள் வெட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், இது காரமான ஊசி மிளகா ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 பொருளும் நான் ஐஸ் பெட்டில் ஒரே வச்சுருந்தது. இப்போ இதை வந்து அரைச்சிட்டு தான் அப்புறம் மற்றதை பார்ப்போமே. நம்ம தொம்யாம் செய்யும்போது இந்த பொருள்லாம் நம்ம வந்து முழுசாக போடுவோம். வந்து நான் அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கி போட போகிறேன். அரைச்சிட்டு வந்து பார்ப்போமா. பிரியாணி செய்கிற பாத்திரத்திலே நான் கோழியை போட்டுட்டேன். 2 வெட்டின தக்காளி போட்டுக்கிறேன். இது வந்து நான் சொந்தமாக வீட்டில் செஞ்ச தொம்யாம் பேஸ்ட்டு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுக்கிறேன். ஏற்கனவே தொம்யாம் பேஸ்ட் செஞ்ச வீடியோ வெளியாக்கியிருக்கோம். அந்த லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீட்டிலே தொம்யாம் பேஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அரைச்ச கலவையும் போட்டுக்கிறேன். கால் கப் ஃபிஷ் சாஸ் ஊற்றுறேன். இதில் உப்பு இருக்குது, அதனால் உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் போட்டுக்கணும். 1/2 கப் எலுமிச்சை சாறு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு மேஜை கரண்டி காளாந்தூள் போட்டுக்கிறேன். முதல் 1/4 கப் பீஸ் சாஸ் ஊற்றினேன். திருப்பி ஒரு 1/4 கப் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அந்த தொம்யாம் பேஸ்ட் போட்டிருந்தோம்ல, அது இந்த அரைச்சி போட்ட கலவெல்லாம் நல்லா இருக்குது, வாசம். கொஞ்ச நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்ப்போம். 3 கப் பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சுருக்கிறேன். முதல் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நல்லா கோழி ஊறிட்டு இருக்குது. நான் வந்து அடுப்பில் வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இது தாளிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. கோழி கொஞ்சம் வெந்து வரும்போது தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும். அப்புறம் ஊறின அரிசியை போட்டு நம்ம பிரியாணி செஞ்சு எடுக்க வேண்டியது தான். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நான் வந்து இந்த பிரியாணிக்கு 6 சித்தாக்கி மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழினால வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தாமதமாக 4 துண்டாக வெட்டி போட்டுக்கிறேன். சில பேர் காம்பு போட மாட்டாங்க, நான் காம்போட தான் போட போகிறேன். மெதுவான நெருப்பில் வெந்துட்டுருக்குது. நான் வந்து வெட்டின காளானை போட்டுக்கிறேன். நான் வந்து ஹாலில் வச்சு தான் சமைக்கிறேன். ஆனால் இதோட வாசம் அப்படியே வீடு முழுக்க பரவி இருக்குது. இல்லை பாய்? ஆமாம், நல்ல வாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கோழி வேகணும். நல்லா வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். ஒரு 15 நிமிஷமாக கோழி மெதுவான நெருப்பில் வெந்துட்டுருக்குது. ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். கோழி நல்லா வெந்துருச்சு. இது மிஷின் கவுனில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன், சாதத்துக்கு தக்க.
நான் வந்து இன்றைக்கி அரிசியை வந்து வேக வைக்காமல் அப்படியே போட போகிறேன். அழகாக இருக்குல்ல கலரு? நல்லாயிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும். உப்பு எல்லாம் இருக்கா பார்த்துட்டு கொதித்ததோடு நம்ம வந்து அரிசியை போட்டுடணும். எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்களும் பார்த்து உப்போ உரப்போ அந்த எலுமிச்சை சாறு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி மட்டும் வரட்டும். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுக்கிறேன். அரிசியை லெவல் பண்ணிவிட்டு மூடி வச்சு மெதுவான நெருப்பில் வேக விடுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வாட்டி கிண்டி விட போகிறேன். நல்லா அழகாக இருக்கலாம். நல்லாயிருக்கு. கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். ஒரு வாட்டி தான் கிண்டி விட்டுருக்கோம். இப்போ 2வது வாட்டி நான் கிண்ட போகிறேன். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். நல்லா வெந்து வருது. தீ வந்து ஆக எவ்வளோ குறவாக வைக்க முடியுமோ அதில் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி வச்சா தான் இது வந்து நல்லா ஒன்று போல் வேகவும் நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி கிண்டி விட வேண்டியதில்லை. ஒரு 12 நிமிஷம் இருக்கும் அரிசி போட்டு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம். தொம்யாம் பிரியாணி ரெடி ஆகிட்டு கிண்டும்போது அங்கங்கே காளான் கருப்பு கருப்பாக தெரியுது. வாடிக்கையாக முந்திரியும் திராட்சையும் பொரிச்ச வெங்காயமும் போடுவோம். இந்த பிரியாணிக்கு தேவையில்லை. கடைசியாக ஒரு கொத்து மல்லிக்கீரை வெட்டி போட்டுக்கிறேன். அடுப்பு நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறலாம். அடுப்பு அடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டைல் தொம்யாம் பிரியாணி தயாராகிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக ஆதரவு கொடுங்க. அடுப்பை நிப்பாட்டி 10 நிமிஷம் தம்மில் போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுக்கிறேன். சாப்பிட்றதுக்கு வெட்டாத வாழை இலையில் சாப்பாடு பரிமாறுறேன். கோழி நல்லா வந்து அப்படியே நல்லா இருக்குது. பஞ்சு மாதிரி நல்லா ஜூஸியாகவும் இருக்குது கோழி. இந்த இதில் வந்து நம்ம வந்து சித்திரக்காய் அதெல்லாம் அரைச்சி போட்டதுனால அதோடய வாசம்லாம் நல்லா இருக்குது. கோழி கொஞ்சம் கூட கவுச்சு இல்லை. இது மசாலா பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எதுவும் போடாமல் சமைச்ச மாதிரி அறவே இல்லை. திரும்ப அந்த கோழி வந்து சாதம் வந்து நம்ம எண்ணெயை போடாட்டி கூட நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த புளிப்பு அந்த காரம் நம்ம போட்ட அந்த வெங்காயம்லாம் அரைச்சி போட்டிருந்தோம்ல அதோட கிரேவி எல்லாம் சேர்ந்து இது கூட பாதாம் வந்து அரைச்சி போட்டு நம்ம பிரியாணி செய்வோங்க அந்த மாதிரியான ஒரு கிருமியாகவும் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து நல்லா புளிப்பு கலந்து உரப்பு அந்த கோழி சாரி இறங்கி ரொம்ப ருசியாக இருக்குது. இதுக்கு எந்த குழம்பும் தேவையில்லை. இந்த மாதிரி சாதம் மட்டும் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை. காய்கறியும் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் தண்டங்கீரை பட்டியிருக்கோம், பைத்தங்காவும் பட்டி வச்சுருக்கோம். ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றோம். ஆனால் எந்த குழம்போ தயிர் பச்சடியோ எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் நாங்கள் எதுவும் செய்யலை. இதை இப்படி தான் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாருங்கள், மத்தியானம் லஞ்சுக்கு உட்காந்தவங்க சாயந்தரம் டின்னர் ஆயிடுச்சு. அவ்வளோ ருசியான பிரியாணியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.